மேச ராசி நேயர்கள் அனைவருக்கும் ஒவ்வொருத்தரோட கேள்வி குடும்ப வாழ்க்கை, குடும்ப நிலை எப்படி இருக்கும் என்பது அவங்களோட கேள்வி. இப்போ மேச ராசியில் பிறந்தவர்களுக்கு பெற்றோரின் ஆதரவு பூரணமாக கிடைக்காது. சிறு வயதிலே பிரச்சனைகளுக்கெல்லாம் அவங்களுக்கு அதிகம் ஆளாக நேரும்னு வச்சுங்க. வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த நிலைக்கு உயர வேண்டும் என்ற எண்ணம், அளவுக்கு மீறிய ஆசைகள் இவங்களுக்கு அதிக அளவில் இருக்கும். அதாவது மற்றவர்களை விட தங்கள் அறிவிலும் செயலிலும் மேலானவர்கள் இருந்தாலும் வாதாடுவதிலும் மிக வல்லவராக இருப்பார்னு வச்சுங்களேன். அதனால் பல நண்பர்களிடம் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு வெறுப்பு பிரிவுகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிக அளவில் உண்டுன்னு வச்சுங்களேன். அது இது எப்படி இருந்தாலும் இந்த ராசியர்கள் பார்க்கும்போது எதையும் யோசிக்க மாட்டார்கள். சற்றென்று ஒரு முடிவு எடுத்துவிட்டு அதில் அவதிப்பட்டு சிக்கிக்கொள்வார்னு வச்சுங்க. வாழ்க்கையில் ஏற்படும் அதிகம் பிரச்சனைகளுக்கு இவர்கள் ஒரு காரணமாக இருப்பார்கள். அதே மாதிரி எந்த ஒரு மனப்போராட்டத்திலும் ஆளாக நேரும். ஏன்னா மேசராசிக்காரங்களுக்கு 4ஆம் இடத்துல போய் செவ்வாய் நீசமானாலும் மன ரீதியான ஒரு தாழ்வு நிலை வந்துடும். அதுக்கு உடைஞ்சு போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு தன்மை. ஆனால் நல்ல கோபக்காரங்கள், மனசளவில் ஒரு பாதிக்கப்படக்கூடிய ஒரு தன்மையும் இவங்களுக்கு குடும்ப சூழ்நிலையினால் ஏற்பட்டு விடும்னு வச்சுங்களேன். இந்த மேசராசிக்காரங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஒரு பொருத்தமான ஒரு விஷயமாகும். அதே மாதிரி இவர்கள் மற்றவர்கள் தங்களுக்கு அடிபணிய வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள். ஆனால் எண்ணத்தில் தடைகள் ஏற்பட்டாலும் அளவுக்கு மீறிய கோபத்துக்கு ஆளாக நேரும். அதே மாதிரி இவங்க எந்த ஒரு இதுலேயும் ஒரு ஆதிக்கம் செலுத்தக்கூடாது. அதாவது சூதாட்டம் சரி, பெண் மேலும் சரி, இது மாதிரிலாம் ஆதிக்கம் செலுத்தினா அந்த பழக்க வழக்கம் அதிகமாகிவிடும். அதனால் இவர் அதிலிருந்து மீள முடியாத ஒரு தன்மை வந்துடும். ஏன்னா 4ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் போய் நீசம் பெறுவதனால், இந்த ராசி அதிபதி நீசம் பெறுவதனால் இந்த தன்மையை கொடுத்து விடும் நண்பர்களே. அதை அதை நம் எப்பொழுதுமே அதை மனதில் வைத்து கொள்ள வேண்டும். குடும்ப 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 வாழ்க்கை என்பது பற்றி இவங்க கவலைப்பட மாட்டார்கள். குடும்ப வாழ்க்கையில் சரிசமமாக நினைத்து வாழ மாட்டார்கள். ஆணாக இருந்தாலும் மனைவியையும், பெண்ணாக இருந்தாலும் கணவரையும் அடக்கிய அளவே முயற்சிப்பார்கள். இருந்தாலும் இவர்கள் 2 பேரும் விட்டு கொடுத்து போனாங்கன்னா குடும்ப வாழ்க்கை மிக சிறப்பாகவும். ஆனால் 2 பேரும் நீயா நானா என்று பார்க்கும்போது இவங்களுக்குள்ள பல பிரச்சனைகளில் வரக்கூடிய ஒரு தன்மை ஏற்பட்டு விடும்னு வச்சுங்களேன். இவர்களுக்கு அமையும் துணைவியர் போது கணவரும் மனைவியும் சரி, ஏதாவது ஒரு குறைபாடுகள் இருப்பதாக எண்ணம் இவர்கள் மனதில் இருந்து கொண்டே இருக்கும். இது மிகப்பெரிய ஒரு தவறு. ஏன்னா ஒரு கணவன் மனைவி மேலே சந்தேகப்படுவது, ஒரு மனைவி கணவன் மேலே ஒரு சந்தேகப்படுவது, அது இருந்துட்டால் வாழ்க்கையில் ஒரு 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 நல்ல ஒரு உண்மை நிலை இல்லாத போயிடும் அப்படிங்கிற ஒரு தன்மை. ஒருத்தரை நம்பி இருக்கும்போது அந்த வாழ்க்கை சிறப்பாகும். இதுதான். ஏன்னா இந்த மேச ராசிக்கு அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் பகவான் மனசுங்கிற ஒரு ஸ்தானத்தில் நீசமடைவதனால் 4ஆம் இடத்துல போய், அதனால் மனதளவில் ஒரு பாதிக்கக்கூடிய தன்மை குடும்ப வாழ்க்கையின் மூலமாக இவங்களுக்கு அதிக அளவில் இருக்கும் மேசராசிக்காரங்களுக்கு. இதை உணர்ந்து இவங்க செயல்படும் போது அதிலிருந்து மீளக்கூடிய தன்மையும், அதில் வெற்றியடக்கூடிய தன்மை, குடும்ப வாழ்க்கையில் முன்னுக்கு வரக்கூடிய தன்மை, குடும்பத்தை நிலைநாட்டக்கூடிய தன்மை இந்த ராசியர்களுக்கு உண்டு. அதனால் மனதை ஒரு நிலைப்படுத்தினாவே, கோபத்தை குறித்து மனதை ஒரு நிலைப்படுத்தினா இந்த ராசிக்காரங்களுக்கு எல்லா நாளும் வெற்றி நிகழ்வாக இருக்கும் நண்பர்களை. இது அனுபவத்தின் உணர்ந்த ஒரு நிலைப்பாட்டை உங்களிடத்தில் பகிர்ந்து கொண்டேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.